அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே நோன்பு வரப்போகுது. ஸோ இந்த அல்டிமேட்டான கோலா உருண்டை ரெசிபி ரைஸ் கூடையாக இருக்கட்டும், நோன்பு கஞ்சி கூடையாக இருக்கட்டும், ஒரு அருமையான காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிப்பியை அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ அம்மா போடுற அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 kg கறிக்கு சேர்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தென் அதே மிக்ஸி ஜாரில் போன்லெஸ் கறி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் சிக்கன், மட்டன், பீஃப்னு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கறி கூடயே ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி அந்த கறியையுமே அந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. 1 kg கறிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூளும் உங்களோட ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு உப்புமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கூடவே ஒரு கைப்பிடி அரிசி மாவு, ஒரு கைப்பிடி கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலா உருண்டையாக தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அம்மாவும் ரெடி பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ட்ரைட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.